SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல நாடொன்றிற்கு பறக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க. கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்களை மீண்டு வர களமிறங்கும் அனுர அரசு. பாராளுமன்ற வரலாற்றை மாற்றியமைத்த சுகத் வசந்த டி சில்வா. நாட்டின் பல இடங்களில் மழை பெய்யும் சாத்தியம், மக்களுக்கு விடுவித்துள்ள எச்சரிக்கை. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் பதட்டம், பைடன் வழங்கிய அதிரடி அனுமதி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்ல உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜிதகர தெரிவித்துள்ளார். இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக அமைச்சர் விஜிதகர தெரிவித்துள்ளார். அமைச்சராக விஜிதகரர் பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் மீட்பதற்கான அரசாங்கம் செயற்பட்டு வருவதான வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அத்தோடு மக்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களை பிழிந்து எடுத்துக் கொண்டிருக்கும் மாபியாக்களை இனிமேல் அவர்களின் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க வலியுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் மக்கள் குறைந்த விலையில் தட்டுப்பாடின்றி பொருட்களை வாங்கக்கூடிய சந்தை உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கை பாராளுமன்ற வரலாற்றில் முதல் தடவையாக விழிப்புணர்வற்றவர் என்ற வகையில் இலங்கை பார்வையற்றப்பட்டதாரி சபையின் தலைவர் சுகத் வசந்த டி சில்வா பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதி பெற்றுள்ளார். இவருடைய பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து தேசிய பட்டியல் உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளார். பலப்பிட்டிய கொடகெதர பிரதேசத்தில் 1967 ஆண்டு ஜூலை மாதம் 26ஆம் தேதி பிறந்த இவருக்கு தற்போது 57 வயதாகும். 5ஆம் வகுப்பில் கிரிக்கெட் விளையாடச் சென்ற அவர் கண்ணில் பந்து பட்டதால் பார்வை குறைபாடு ஏற்பட்டது. இந்த விபத்தின் பின்னர் சுகத் முற்றிலும் பார்வையற்றவராக அதன் பின்னர் மேலதிக கல்விக்காக ரத்மநாதை பார்வையற்றோர் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் சித்தியடைந்த சுகத் வசந்த டி சில்வா கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மாணவர் வழிகாட்டி அலுவலகத்தில் சிறிது காலம் பணியாற்றினார். பின்னர் சமூக சேவகன் அமைச்சின் அதிகாரியாக 25 வருடங்கள் நீண்ட சேவையாற்றிய சுகத் வசந்த டி சில்வா பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நோக்கில் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றார். உயர்தர கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போதே மக்கள் விடுதலை முன்னணியின் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்த சுகத் வசந்த தனது அரசியல் வாழ்க்கையில் தற்போது 40 வருடங்களை நிறைவு செய்துள்ளார். நாட்டில் இன்று வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அத்துடன் மேல் சப்ரகுமா, மத்திய, தென், ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இடைவேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சப்ரகுமா மற்றும் வடக்கு மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகுமா, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 44,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,078 ஆகும். கம்பகா, களத்துறை, கண்டி, இரத்தினபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இதேவேளை இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 20 டெங்கு நோயாளர்கள் மரணம் பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் பதட்டம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை யுக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் என்று சர்வதேச செய்திகள் வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தினை அமெரிக்க அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். பல மாதங்களாக உக்ரைனின் ஜனாதிபதி வோலோடிமிர் லெலன்ஸ்கி ADACMS எனப்படும் ஏவுகணை மீதான கட்டுப்பாடுகள் ஏற்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றார். இந்நிலையில் தற்போது உக்ரைனுக்கு தமது சொந்த எல்லைக்கு வெளியே தாக்குவதற்கு அமெரிக்காவினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமக்கு எதிரான போரில் உக்ரைன் மேற்கத்திய நாடுகளில் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணை பயன்படுத்துமாயின் அது நோட்டா ராணுவ கூட்டணி நேரடியாக போரில் பங்கேற்பதாக அமையும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முன்னதாக எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரபல நாடொன்றிற்கு பறக்கும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க. கொள்ளையடிக்கப்பட்ட மக்களின் செல்வங்களை மீண்டு வர களமிறங்கும் அனுர அரசு.
பாராளுமன்ற வரலாற்றை மாற்றியமைத்த சுகத் வசந்த டி சில்வா. நாட்டின் பல இடங்களில் மழை பெய்யும் சாத்தியம், மக்களுக்கு விடுவித்துள்ள எச்சரிக்கை. நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ரஷ்யா உக்ரைன் போர் பதட்டம், பைடன் வழங்கிய அதிரடி அனுமதி.